வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம சேனலில் ஒரு புதிய அப்டேட். இன்னையில இருந்து ஒவ்வொரு வாரமும் 4 வகையான சமையல் வீடியோக்கள் கிழமை வாரியாக பதிவேற்றப்படும். திங்கள்கிழமை மருத்துவம், புதன்கிழமை அசைவ உணவு, வெள்ளிக்கிழமை கிட்ஸ் ஸ்பெஷல், ஞாயிற்றுக்கிழமை புதிய முயற்சி அல்லது மற்ற சமையல் வீடியோக்கள் என பல்வேறு வீடியோக்கள் பதிவேற்றப்படும். எல்லா பதிவுகளையும் பாருங்க, பகிருங்க, லைக் அண்ட் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி முறுக்கு. இதற்கு தேவையான பொருட்கள்: முதல்ல முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசி 1 கிலோ எடுத்து அதை தண்ணியில் நல்லா 1லிருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதை 2 மணி நேரம் ஆனவுடனே தண்ணி வடிகட்டி வெயிலில் ஈரப்பதம் போகிற வரையிலும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இதை எடுத்துக்கலாம். இது கூட உளுத்தம்பருப்பு 250 கிராம். இதை கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொன்னிறம் ஆன உடனே இதை எடுத்துக்கலாம். இது கூட உடச்ச கடலை 100 கிராம் எடுத்து கலந்து இது மூணுத்தையும் மிக்சியிலே அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸான மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட முறுக்கு மாவு தயாராகிடுச்சு. இந்த மாவு 3 மாதம் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுன்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு முறுக்கு சுட்டுக்கலாம். இப்போ நம்மளோட முறுக்கு மாவு தயாராகிடுச்சு. இந்த முறுக்கு மாவுலேருந்து 500 கிராம், அதாவது 2 கப் மட்டும் இப்போ நான் எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஓமம் 1/2 டீஸ்பூன், எள்ளு 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள் எடுத்திருக்கேன், நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம் 1/4 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வெண்ணெய் 50 கிராம். 500 கிராம் மாவுக்கு 50 கிராம் வெண்ணெய் சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். வெண்ணெய் கம்மியாக இருந்தால் கல் மாதிரி வந்துடும் முறுக்கு. இதே வெண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் எண்ணெயில் அப்படியே விண்டு போயிடும். அதனால் 500 கிராம்னா 50 கிராம் கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் மாவோட நல்லா படுற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிக்க வரணும், அதுதான் கரெக்டான பதம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மாவு பிசைய மொத்தமாக 3 கிளாஸ் தண்ணி ஆச்சு. நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். இதை நல்லா பிசைஞ்சிட்ட உடனே இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து முறுக்கு பிழிகிற அந்த அச்சில் உள்ளே சேர்த்துட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறுக்கா இந்த மாதிரி கரண்டி மேலே பிழிஞ்சு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே டைமில் நிறைய முறுக்கை எண்ணெயில் சேர்த்துடாதீங்க. ஒரு 4-5 முறுக்கு ஒரு டைம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த முறுக்கு முதல்ல போடும்போது எவ்வளோ எண்ணெய் பபிள்ஸ் வந்துச்சு. இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கியாச்சு. இதுதான் கரெக்டான பதம். முறுக்கும் பொன்னிறம் ஆயிடுச்சு. ஒவ்வொன்றா எண்ணெயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். சுவையான மொறுமொறு முறுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.